அவரிடத்துல லிட்டில் கொடுத்தா அல்லாட் ஆக பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை அவர் செய்வார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் டோட்டலாக நம்மை சரண்டர் பண்ணி, இந்த பிள்ளை பாவம் வேறு வயதான பிள்ளைகளா, ஒரு வயதுக்கு வந்த வாலிப பிள்ளையா இருந்திருந்தா நிச்சயம் அவனுக்குள்ளதை கொடுத்துருக்க மாட்டான். பட் இந்த பிள்ளை தன்னிலம் கருதாம என் ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன பொழுது அதை அப்படியே கொடுத்தான். ஆனால் அவனுக்கு வந்தது என்ன தெரியுமா? அவன் கொண்டு வந்ததில்ல, ஆண்டவர் மிராக்களா பரலோகத்திலிருந்து வந்த ஒரு அதிசய மன்னா, அப்பவும் பரலோகத்திலிருந்து வந்த அந்த மீன் அவன் சாப்பிட்டான். அவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அவன் வீட்டில் போய் சொல்லியிருப்பான், அம்மா நீ எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிங்க, அதை நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். ஆண்டவர் அதை 5000 பேருக்கு மேலா, கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு அவர் போஷித்தார். நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம்மா, அப்படியே மல்டிபிள் ஆகுது, மிராக்கலாக மல்டிபிள் ஆகுது. அந்த அப்பத்தை தான் நான் சாப்பிட்டு வந்தேன், அந்த மீனை தான் நான் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. நான் கொண்டு போனது கொஞ்சம் தான், ஆனால் 20,000 பேர் சாப்பிட்டாங்க. 20,000 குறைய, அதாவது 5,000 புருஷர்கள்னா 5,000 பெண் பிள்ளைகள், அவளுடைய 2 குழந்தைகள்னா 20,000 அல்லது 10,000 பேர் அவங்க சாப்பிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் கொஞ்சத்தை அவர் பெருக பண்ணுவார். கொஞ்ச விசுவாசத்தை அவர் பெருக பண்ணுவார். கொஞ்ச வருமானத்தை அவர் பெருக பண்ணுவார். கொஞ்சம் ஞானத்தை அவர் பெருக பண்ணுவார். நம்ம வேலையில காணப்படுகிற கொஞ்சமா நம்ம இருக்கிற நிலையை மாற்றி உயர்ந்த இடத்துல கொண்டு போய் அவர் கையில வந்துச்சுன்னா மிராக்கிள் தான். உடனே நம்ம சொற்பமா இருக்கலாம், வார்த்தை என்ன வேணா போட்டுங்க, சொற்பமா இருக்கலாம். அவர் கைகளில் அதை கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகளையோ, நம்ம பேர பிள்ளைகளையோ, நம்ம பலவீன பிள்ளைகளையோ, நம்மளோட வியாதிஸ்தர்களையோ அவர் கையில் ஒப்படைக்கணும். ஆண்டவரை நீங்க வச்சுக்கோங்க, நீங்க தான் குணமாக்க முடியும், நீங்க தான் அதை சரி செய்ய முடியும், நீங்க தான் அந்த குறைவிலிருந்து எங்களை மாற்ற முடியும் என்று எப்பொழுது நம்ம முன் வருகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை அதிசயிக்கும்படியாக செய்வார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிரப்பினார்.